அன்பர்களே, நாம் இந்த காணொளியில் காண இருப்பது குஜராத் மாநிலம் பாவ்நகர் அருகே அமைந்துள்ள கோலியாக் கடற்கோவிலான நிஷ்கலங்க் மகாதேவ் திருக்கோயிலாகும். நிஷ்கலங்க் என்றால் மாசற்ற, களங்கமற்ற அல்ல தூய என்று பொருளாகும். கடற்கரையில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. 5 லிங்கங்களை கொண்ட இத்திருக்கோவிலை பாண்டவர்கள் அமைத்து வழிபட்டார்கள் என்று கூறப்படுகிறது. மகாபாரத போர் முடிந்த பின்பு அவர்களுடைய தோஷமெல்லாம் நீங்குவதற்காக இங்கு வந்து இத்திருக்கோயிலை அமைத்து வழிபட்டதாக கருதப்படுகிறது. அமாவாசை என்று இன்றும் இத்திருக்கோயில் மிக விசேஷமாக பூஜைகள் செய்து மக்கள் வழிபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் அந்தந்த திதியின் அடிப்படையில் கடல் உள்வாங்கி மகாதேவரை வழிபடுவதற்கு அனுமதிக்கிறது. குறிப்பிட்ட நேரம் முடிந்த பின்பு மீண்டும் கடல் இத்திருக்கோயிலை சூழ்ந்து கொள்கிறது. எந்த திதியில் எந்த நேரத்தில் கடல் உள்வாங்கும், மீண்டும் எப்படி கடல் சூழும் என்பதை இந்த காணொளியின் இறுதியில் நாம் கொடுத்திருக்கிறோம். பக்தர்கள் அதை பார்த்து அந்தந்த திதியில் நீங்கள் சென்று வழிபட்டால் மிக எளிதாக சென்று வழிபட முடியும். இந்த திருக்கோயிலானது கடலுக்குள் உள்ளே அமைந்திருக்கிறது. கடல் நீர் உள்வாங்கிய பின்பு அங்கு ஒரு சிறிய கிணறு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த கிணற்றில் நீர் எடுத்து மகாதேவரை நாம் நேரடியாக நமது கைகளினால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய முடியும். இத்திருக்கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால், கடல் உள்வாங்கிய பின் நாம் கடலுக்குள் நடந்து செல்வது என்பது மிக அற்புதமான ஒரு அனுபவமாக நமக்கு கிடைக்கிறது. வேறு எந்த திருக்கோயிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இதுவாகும். அதே போன்று மகாதேவரை நாம் வழிபட்ட பின்பு மீண்டும் நாம் கரைக்கு திரும்பி வருகின்ற பொழுது நாம் பெறுகின்ற மன மகிழ்ச்சி, அமைதி என்பது வேறு எங்கும் நாம் பெற முடியாது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு திருக்கோயிலாகும். எவ்வாறு பாண்டவர்களுடைய பாவங்களை மகாவீரர் நீக்கினாரோ அதே போன்று மகாதேவர் நமது பாவங்களையும் நீக்குவார் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. தமிழகத்தைச் சேர்ந்த அன்பர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபட்டு கொண்டிருப்பதை இந்த காணொளியின் மூலமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அன்பர்கள் இங்கிருந்து குஜராத் சென்று இத்திருக்கோயிலை வழிபடுவது என்பது நமக்கு பெருமையாகும். இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்ற இடம் மட்டுமின்றி இதை சுற்றி இருக்கின்ற 2 அல்லது 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்குவதால் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாம் அங்கு விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு அனுபவம் இந்த திருக்கோயிலை வழிபடுவது என்பது. அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து மகாதேவரை நாம் வழிபடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமையாகும். இந்த திருக்கோயிலில் வழிபடுவதற்கு கடல் எவ்வாறு எப்போதெல்லாம் உள்வாங்குகிறது, மீண்டும் எப்படி கடல் கொள்கிறது என்பதை இந்த அட்டவணையில் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக நிஷ்கலங்க் மகாதேவரை வழிபடும் அத்துணை பேருக்கும் அவருடைய அருளாசி